ஓம் கம் கணபதியே நமக. ஆஸ்ட்ரோ ஹிண்டு சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 மேசராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் மற்றும் நடைமுறை பரிகார வழிமுறைகள் என்ன என்பதுதான் பார்க்க போகிறோம். மேசராசினா யாரு அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மேசராசி நேயர்கள் ஆயிடுறீங்க. எப்போதுமே முதன்மையாக செயல்பாடு செய்வீங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அளவு கடந்த பாசம் உங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். மேலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை நீங்கள் தான் தக்க வைத்து கொண்டுகிட்டே இருப்பீங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மேசராசி நேயர்களை நோக்கி தான் எல்லா பொறுப்புகளும் தேடி வரும். அப்படியேப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 2024 மே மாதத்துலேருந்து 2025 மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான குருபாவும் உங்கள் ராசிக்கு 2ல் இருந்து நல்ல சுப பலன்களை வாரி வழங்கினார். என்ன அப்படின்னா, அந்த பொருளாதாரம் நல்லா இருந்திருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கும். சில பேர் வெளிநாட்டு பயணங்களுக்கெல்லாம் மேற்கொண்டிருப்பீங்க. மொத்தத்தில் குடும்பத்தில் குதூகலம் மேலோங்கி இருக்கும். அப்படியேப்பட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசியில் 2ல் இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் கீழே பகையாயிடுறாரு. 3ஆம் இடங்கிறது ஒரு மத்தியமான இடம் தான். ரொம்ப அப்பும் கிடையாது, ரொம்ப டவுனும் கிடையாது. அப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு எப்போ போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் 14/5/2025 புதன்கிழமை இரவு 10:36 PM பொருளாதார கிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு மேச ராசியிலிருந்து 2ஆம் இடம் ரிஷபத்திலிருந்து 3ஆம் இடமான மிதுன ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதமான மிருகசீஷம் 3ஆம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார். இது திருக்கணித பஞ்சாங்கப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28 PM குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடம்னா என்னன்னா, 3ஆம் இடம் தைரியம், வீரியம், வெற்றி, முயற்சி ஸ்தானம். அந்த இடத்துக்கு வர்றதுனால ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா சிறப்பா இருக்கும். இது நாள் வரைக்கும் இது பலன்கள்லாம் அந்த குரு அருள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, குரு கோச்சாரத்துல 2, 5, 7, 9, 11 வரும்போது சுப பலன்கள் கொடுப்பாரு. 3ல வரும்போது கொஞ்சம் மத்தியமான பலன் தான் கொடுப்பாரு. சுப பலன்கள்லாம் என்னன்னா, யார் மூலியமாவது உதவிகள்லாம் கிடைக்கும். வெல்விஷர்லாம் உதவிகள் செய்வாங்க. உதவிகள் நீங்க முயற்சி செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, சாமி கும்பிட்டாலும் சரி, கும்பிட்டாலும் சரி, தானாகவே உதவிகள் உங்களோட வந்தடையும். இப்போ 3ல வந்ததுனால நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் உள்ள நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்கனவே உங்க ராசிக்கு 12ல 7.5 சனியில விரைய சனியில இருக்கிறாரு. ராகு லாபத்துல பாசிட்டிவா இருக்காரு, கேது நெகட்டிவா இருக்காரு. 5ல இருக்கறனால ஆள் மனதுல ஒரு இனம் புரியாத கவலை, குழப்பம், புத்திரர்களை நினைச்சு கவலை, குழப்பம் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாது. 3ஆம் இடங்கிறது முயற்சி. நல்லதா கெட்டதா நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து செயல்பாடும்